சென்னை ஆவடி சிஆர்பிஎஃப் கேம்பில் நடந்து முடிஞ்ச எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல் கரெக்டாக நடக்கலாம் அப்படின்ட்டு கேஸ் போட்ட நண்பர்களுக்கு மறுபடியும் ஃபிசிக்கல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நியூஸ் பேப்பரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கேஸ் போடாமல் இருப்பீங்கள்ல, அந்த நண்பர்களும் கண்டிப்பாக கேஸ் போடுங்க. ஏன்னா அந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேஸ் போட்ட நண்பர்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ யாராச்சும் கேஸ் போடாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் போடுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா கண்டிப்பாக அந்த ஃபிசிக்கல் மறுபடியும் நடக்கும் அப்படின்றத என்னோடய நம்பிக்கை. அதே மாதிரி நம்ம அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியில் ஃபெயில் ஆகி மறுபடியும் ஃபிசிக்கலுக்காக வெயிட் பண்ணுற நண்பர்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் இல்லாமல் மெஸ் ஃபீஸ் மட்டும் வாங்கிட்டு ஃபிசிக்கல் பண்ண வைக்க போகிறோம். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தீபாவளி முடித்த உடனே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறோம். இதில் அட்மிஷன் ஃபீஸ் வாங்குறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் மெஸ் ஃபீஸ் மட்டும் வாங்கி இந்த பேட்சில் நம்ம எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல் பண்ண வைக்க போகிறோம். அதே மாதிரி அந்த பேட்சில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சென்னை ஆரோ ஃபிசிக்கல் இருப்பாங்க, டிஏ ஆர்மி வரப்போகுது நவம்பர் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த நவம்பரில் வரப்போகிற டிஏ ஆர்மியோட ஃபிசிக்கல் நடக்கும். ஸோ இந்த கிளாஸஸில் யாராச்சும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.